என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். விசுவாசிகளாகிய உங்களுக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பிழையின்மையும் நீதியுமுள்ளவர்களாக இருந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தில் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது? நீங்களும் சாட்சி என்று சொன்னால் நீங்கள் எங்களை வெளியரங்கமாக பார்க்குறீங்க. அப்போ வெளியரங்கமாக நீங்கள் எங்களை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கிறோம், எவ்வளோ நீதி உள்ளவங்களாக இருக்கிறோம், எவ்வளோ பிழையற்றவர்களாக இருக்கிறோன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் மாத்திரம் சாட்சி இல்லை, எங்கள் அந்தரங்கத்தை காண்கிற கர்த்தரும் சாட்சி என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இது எதை காட்டுகிறது? சில பேர் ரொம்ப சாட்சி நிறைந்தவங்க போல காணப்படுவாங்க, ஆனால் மாயமானம் செய்வாங்க. வெளிப்புறத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறது போல காட்டுவாங்க, ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியலாத காரியங்களெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களால் சொல்ல முடியாது நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்ல முடியாது. இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற அந்த காரியத்தை பாருங்கள். வெளியரங்கத்தில் நாங்கள் எப்படி காணப்படுகிறோமோ அதே போலத்தான் எங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலும் பரிசுத்தமும் பிழையற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். அதற்கு எங்கள் கர்த்தர் எங்களுக்கு சாட்சி என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கூட்டம் மாயமாலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இந்த கடைசி நாட்களில் வெளியரங்கமாய் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் வேஷக்காரர்களாய் காணப்படுகிறார்கள். பாருங்கள், நம் அந்தரங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நம் அந்தரங்கத்தில் பரிசுத்தமும் பிழையற்றவர்களும் நீதி உள்ளவர்களுமாக இருந்து தேவனிடத்தில் நற்சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.